50 meters, at the roundabout, continue straight onto Yercaud Main Road. மேலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் மேலே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு முனியப்பன் கோவில்னு ஒரு கோயில் இருக்குது. வந்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நாளுக்கு 2 செட்டு பூரி, கொஞ்சம் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு 2 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். வைஃபை ஃபெசிலிட்டி, 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஹாய், வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஏற்காடு போன விலாக் தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். In 50 meters, at the roundabout, continue straight onto Yercaud Main Road, State Highway 188. சேலம்லேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர் தான் ஏற்காடு. நீங்கள் வந்து 1 ஹவர்லேயே ரீச் பண்ணிடலாம். நாங்கள் கரெக்டாக ஒரு 7 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா வெயில் வர்றதுக்குள்ளே கிளம்பணும் அப்படின்ற ஒரு பிளானில் ஏர்லி மார்னிங்காகவே நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். Turn right, then turn left. காலையில் இங்கே எதுவுமே சாப்பிடலை, ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். மேலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. மார்னிங் 7 மணிக்கே நல்லா வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு மேலே ஏற ஏற தான் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இங்கே 3 செக் போஸ்ட் இருக்கும். இந்த 3 செக் போஸ்ட்டை தாண்டி தான் நீங்கள் வந்து மேலே வரணும். அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும்.
அப்படியே அமைதியாக இருக்குது. நல்லா க்ரீனிஷாக கீழே நின்று பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வியூவாக இருந்துச்சு. இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் தான் ஹேர்பின் பெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக 20 பெண்டு இருக்குது இங்கே. அந்த ஒவ்வொரு பெண்டுக்கும் வந்து ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க. தமிழ் அறிஞர்கள் பேர், விடுதலை போராட்ட வீரர்கள் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர் வச்சுருக்காங்க தமிழ்லையே. அதை நான் எல்லா பெண்டையும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். காலையில் ஒரு டீ குடித்ததோட சரி, வேறு எதுவுமே சாப்பிடலை. கொஞ்சம் தூரம் மேலே வந்துட்டிங்க அப்படின்னா, ஒரு முனியப்பன் கோவில்னு ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க காலையிலேயே. கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வெள்ளரிக்காவும் வாட்டர்மெலன் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா அந்த ரெட் கலர் பூலாம் நிறையா பூத்துருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான லொக்கேஷனாக இருந்துச்சு. அப்படியே சில ஃபோட்டோஸ்களை எடுத்துகிட்டு மறுபடியும் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே செக் போஸ்ட் வரைக்குமே 2 பக்கமும் மரம், செடி எல்லாமே ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஊர் கிளைமேட் அப்படி இருக்குது. ஆனால் மேலே அந்த மாதிரி இல்லை, ரொம்பவே க்ரீனிஷாக இருந்துச்சு.
நல்லா பூக்கள்லாம் பூத்து ரோடே நல்லா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேக்ஸிமம் டூ வீலரில் போனால் தான் இதை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிள்லேயே போனீங்கன்னா தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா சீனரிஸ் பார்த்துட்டே போகலாம். பஸ்லேயோ கார்லேயோ போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபுல் வியூலாம் பார்க்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் டூ வீலரில் போக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போதே பஸ்ஸில் போகலாமா பைக்கில் போகலாமான்னு ஒரு பெரிய கன்வர்சேஷன் போச்சு. நான் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் பஸ்ஸில் வந்திருந்தா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணியிருப்பேன். அப்போ தான் ரீசெண்டாக நிறையா ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு தான் இப்போ ரூல்ஸே போட்டிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மெதுவாக போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக வந்தாலும் கரெக்டாக 1 மணி நேரத்தில் நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். இந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹில் ஸ்டேஷனில் நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன் இவ்வளோ தூரம். ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் ஓன் வெஹிக்கிள்லேயே போங்க. அதுவும் டூ வீலரில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்காடே ரீச் ஆகிட்டோம், உள்ளே வந்துட்டோம். சரியாக ஒரு 8:30 to 9 நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம். வெளியவே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனோம். பிரபாகரன் உணவகம் அந்த கடையில் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே வந்து ஃபுல் க்ரௌடு, ஆல்ரெடி க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. நமக்கு வேறு சரியான பசி. அதனால் பக்கத்தில் இருந்த இன்னொரு கடையில் ஆளுக்கு 2 செட்டு பூரி, கொஞ்சம் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு
ரூமுக்கு கிளம்பிட்டோம். இங்கே தான் 2 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். அட்வான்ஸ் பே பண்ணி ப்ரியராகவே புக் பண்ணிட்டோம் ரூம். நேராக வந்தோடனே செக்இன் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பேமெண்ட் வந்து செக் அவுட் பண்ணும்போது கொடுத்தா போதும். ரூம்ஸ் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரூம்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டிவி, ஒய்ஃபை ஃபெசிலிட்டி, 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நல்ல அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த ரூம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இன்னும் ஏற்காட்டில் என்னென்ன இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன். எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.